ஹாய் கைஸ்! பிரியாணி எப்ப செஞ்சாலும் ஏதாவது ஒரு சொதப்பல் வரும். இந்த டைம் நான் செஞ்சத சாப்பிட்டு ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்குன்னு பாராட்டிட்டாங்க. எப்படி செஞ்சேங்கிறத வாங்க பார்க்கலாம். எல்லா ஸ்பைசஸ் நல்லா பவுடர் மாரி அரைச்சு எடுத்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கூடவே புதினா, மல்லித்தழை, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துட்டேன். கொஞ்சமா எண்ணெய், அது கூட 1 ஸ்பூன் டால்டா ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா சோம்பு போட்டு, அரைச்சு வச்ச பேஸ்ட்ட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிட்டு இருந்தேன். அது சைட்லயே முட்டையும் உரிச்சு வச்சாச்சு. இப்ப நல்லா பச்சை வாசம் போயிருச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு, அது கூட 3 ஸ்பூன் மிளகாத்தூளு, கொஞ்சமா மஞ்சத்தூளு, 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி ஃபுல்லா பச்சை வாசம் போயிருச்சு. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சமா புதினா மல்லி போட்டு தண்ணி கொஞ்சோன்னு அரிசி போட்டு தம்ல விடும்போது இந்த முட்டைய ஃப்ரை பண்ண முட்டைய ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணா டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பை.